நான் அதில் சொல்கிறேன். இப்போது 100 ஒரு கதையை சொல்கிறேன். இப்போ நம்ம 100 சம்பாதிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் இல்லையா? எவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த 100 எவ்வளோ சீக்கிரமாக குளிச்சுட்டு சீக்கிரமாக வண்டி ஏற்றுக்குன்னு பெட்ரோலை சீக்கிரமாக போட்டுக்கின்னு சுற்றின்னு இன்னொருத்தனை இச்சிக்கின்னு இன்னொருத்தனுக்கு டிஸ்டர்ப் பண்ணின்னு அதெல்லாம் தப்பு தானே. காசு தான் முக்கியம் உலகத்தில். ஆனால் மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், காசுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட பேசுகிறதோ அந்த மாதிரி கெட்டதை அந்த மாதிரி யாருக்கும் பண்ண பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி சம்பாதிக்கணும். காசு சம்பாதிச்சா அதை விட்டுட்டு ஸ்பீடாக போயின்னு ஒருத்தனை இச்சின்னு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணின்னு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தெரியுமா? ஏன்னா அவங்க உலகத்தில் இருப்பாங்க. ரொம்ப அவங்க தனியான உலகத்தில் இருப்பாங்க. நடந்து போயின்னு வந்துன்னு இருப்பாங்க. யார்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொட்டு பேசக்கூடாது. பொண்ணுங்க வந்தானாக்கா மரியாதை கொடுக்கணும். நடக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு வாட்டி கெட்ட பேர் வந்துச்சு தான் திரும்ப நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சொல்கிறேன், ஒரு வாட்டி பேர் போயிடுச்சுனாக்கா திரும்ப பேரை சம்பாதிக்க முடியாது. காசு போனால் சம்பாதிச்சிக்கணும், நல்ல பேர் போனால் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ காசெல்லாம் முக்கியம் தான். அது எப்போவுமே செகண்ட்ரியாக இருக்கணும். மைண்டில் எப்போவுமே காசை வச்சுன்னு காசு மைண்டை வச்சுன்னு எப்போவுமே வெளியில் சுற்றக்கூடாது. ஜாலியாக இருக்கணும். மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்க சின்னவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நல்லா இருக்கணும். நாங்கள் இப்போ பாரு எப்படி தெரியுமாக்கா, நான் எப்போவுமே கடவுள்கிட்ட வேண்டுறது இதுதான். ஆண்டவரே என்னை நல்லா வச்சுக்கிறேன், எல்லாரையும் நல்லா வச்சுக்குவோம், எல்லாருக்கும் அதே சமாதானம் லைஃப் தான் வேணும். அதுதான் எப்போவுமே சொல்கிறது. எப்படின்னா நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறேன் அந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். அவங்க எல்லா குறையும் இருக்கிறாங்க. எப்போவுமே நீ குறையே யோசனை பண்ணிங்கன்னா குறை இருக்குதுன்னு அர்த்தம். குறைய சால்வ் பண்ணணும், சார்ட் அவுட் பண்ணணும். ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணால் தான் லைஃப் நல்லா அப்படியே போயிட்டே இருக்கும். எப்போவுமே நல்லவங்களாக தான் இருக்கணும். கெட்டவங்களாக வரனால கூட ஆகாது. கெட்டதுலேயே நல்லது இருக்குது, நல்லதுலேயே கெட்டது இருக்குது, தெரியுமா? ஸோ அதே தான், கெட்டதில் நல்லது இருக்கும், நல்லதில் கெட்டது இருக்கும். கெட்டதை விட்டுடு, நல்லது எடுத்துக்கும், நல்லது பண்ணு. லைஃப்பில் எதுனா பெருசாக பண்ணணும். நம்மளால் பிளைன் ராக்கெட்டு இன்ஜின் இதெல்லாம் பண்ணதுக்காக கையில். ஆனால் எல்லாமே இந்த உலகத்தில் புதுசாக கிடச்சிருக்குது. எல்லாமே புதுசு. இந்த கையில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஏரோப்ளைன், லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த கையில் தான் பண்ணோம். சைக்கிள்ஸ் எல்லாம் அவங்களோட கை பாரு எப்படி இருக்குது. இப்படி தான் இருக்கும் அவங்க கை. லேப்டாப் இந்த கையில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வாட்ச் கூட இந்த கையில் தான் பண்ணிக்கிறாங்க. பார், கை தான் எல்லாமே. புரிஞ்சுதா?